வணக்கம் ஸ்பைசி. பன்சால் குடும்பத்தை சேர்ந்தவங்க பெரிய பணக்காரங்க. இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் மீரா பன்சால். பன்சால் ஃபேமிலி இருக்கிற வீட்டுக்கு பின்னாடி ஒரு பன்றியோட தலையை ரத்தத்தோட போட்டு போயிடுறாங்க. இது ஒரு சூனியம் மாதிரி தெரியுது. இதை விசாரிக்க நவாஸுதீன் இன்ஸ்பெக்டராக வராரு. இவருக்கு கல்யாணம் ஆகலை. இந்த கேஸை விசாரிக்கும் போது அந்த குடும்பத்தை சேர்ந்த 6 பேர் கொடூரமான முறையில் கொலை செய்யப்படுறாங்க. இந்த கொலைகளை பண்ணது அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு சின்ன பையன். அவன் போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கான். கொலைகளை பண்ணும்போது வீட்டு காவலாளி ஒருத்தன் தடுக்க போகிறான். அவனே அந்த சின்ன பையன் கொடூரமாக தாக்குறான். காவலாளியை அந்த சின்ன பையன் கொடூரமாக தாக்கும்போது அந்த பையன் கீழே விழுந்து இறந்துடுறான். இந்த கேஸை விசாரிக்க நவாஸுதீன், நம்ம ஏடிஎஸ் கனவு கண்ணி, ரேவதி மேடம் ஃபாரன்சிக் ஆஃபீஸராக வராங்க. இந்த கொலைகளை சின்ன பையன் பண்ணால், ஆனால் இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க, அந்த கோணத்தில் விசாரணை போயிட்டு இருக்குது. நவாஸுதீன் விசாரணையை தீவிரமாக பண்ணும்போது மீரா பன்சால் ஒரு சாமியார் மேலேயும் அவருக்கு சந்தேகம் வருது. மீரா பன்சால் பினாமி பேரில் நிறைய சொத்து வாங்கியிருக்காங்க. நிறைய சொத்துக்களை அந்த சாமியார் ஆசிரமத்துக்கு எழுதி வச்சுருக்காங்க. இந்த குழந்தைகளை சின்ன பையன் பண்ணானா இல்லை வேற யாரும் காரணமா? இதை நவாஸுதீன் கண்டுபிடிக்கிறதா ஆஜ்ராத் ஹே த பன்சால் மர்டர் படத்தோட கதை. இது உத்தரப்பிரதேசில் நடக்கிற கதை. ஹிந்தி படம் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகியிருக்கு. படம் ரொம்ப நல்ல எங்கேஜிங்காக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. படத்தில் ட்விஸ்ட்டு செம்மையாக இருக்குது. நவாஸுதீன் நல்லா நடிச்சிருக்காரு. அவரை விசாரணை பண்ணுறது நல்லா எங்கேஜிங்காக கொண்டு போயிருக்கு. ராதிகா ஆப்தே கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காங்க. சிஸ்டர் மிட் நைட்டில் பார்த்ததுக்கப்புறம் இந்த படத்தில் அவங்க பார்க்க ரொம்ப அழகாக இருக்காங்க, ஹோம்லியாக இருக்காங்க. கிளைமேக்ஸில் சொல்கிற விஷயம் பணக்காரங்க ஏழைகள்னு கொண்டு போகுது. இது சமூகத்தோட பிரச்சனை. இதுக்கு வழி என்னன்னு தெரில. இது தெரியாத கேள்வியோட படம் முடியும். இந்த படத்தில் வர மர்டர் சீன் ரொம்ப ப்ரூட்டலாக இருக்கும். படம் ரொம்ப நல்லா இருக்குது. சஸ்பென்ஸில் இருக்கணும், போய் பாருங்கள்.